வீட்டு பக்கத்துல ஒரு டவர் இருக்குது. அது வந்து 2004 இருந்தே இருந்துட்டு இருக்குது, பல வருஷமாட்டு இல்லாத கண்டிஷன்ல இருக்குது. இப்ப காத்து மழை எல்லாம் அடிச்சதுல அது சரியிருந்து சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு மேலோடி விழுந்து நானும் பிள்ளைகளும் 2 பேரும் இருந்திருந்தோம். 150 அடி உயர ராட்சசன் அடியோடு சாய்ந்த பயங்கரம். நள்ளிரவில் நடந்த சம்பவத்தால் இருளில் மூழ்கிய 2 ஊர்கள். விடிய விடிய நடந்த அப்புறப்படுத்தும் பணிகள். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய குடும்பம். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே நேற்று பரவலா மழை பெய்து வந்த நிலையில நேற்றிரவு சூறைக்காற்றோட கனமழை பெய்திருக்குது. இந்த நிலையில தான் இலுப்புவிளை பகுதியில ஒரு வீட்டுக்கு பக்கத்துல அமைக்கப்பட்டிருந்த செயல்படாத செல்போன் டவர் ஒண்ணு சுமார் 150 அடி உயரத்துல இருந்திருக்குது. சூறைக்காற்றோட வேகத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாம சாஞ்சு விழுந்ததுல ராஜமல்லி என்பவரோட வீட்டு மேலேயே விழுந்து நொறுங்கி இருக்குது. இதுல அதிர்ஷ்டவசமா வீட்டுல இருந்தவங்க 3 பேரும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம உயிர் தப்பிய நிலையில பக்கத்துல இருக்கிற வீட்டுல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. விழுந்த செல்போன் டவர் அந்த வழியா போகக்கூடிய சாலைகளையுமே விழுந்திருக்குது. இரவு நேரத்துல நடந்த இந்த ஒரு சம்பவத்தால 2 ஊருக்கு போகக்கூடிய போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி இருக்காங்க. மேலும் அந்த பகுதியில உள்ள மின்கம்பங்கள் மேல விழுந்ததுல மின்தடை ஏற்பட்டு 2 ஊர் மக்களும் இருள்ல மூழ்கி இருக்காங்க. இதனை தொடர்ந்து கோழிப்போர் விளை பகுதியில சந்திரசேகர் என்பவர் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஆயினி மரம் வேரோடு சாய்ந்து வீட்டு மேல விழுந்ததுல வீட்டின் சுவர் இடிந்து சேதமடைந்திருக்குது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் விடிய விடிய மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. நள்ளிரவு நேரத்துல நடந்த இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. 3 இருக்கும்போது காத்தடிச்சு நல்ல காற்று அடிச்சிட்டு இருந்தது. அதுல வந்து நல்ல புள்ளிங்கி படாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மேலோடி வந்து விழுந்துருச்சு. என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல. எல்லாரும் வந்து என்ன ஏதுன்னு எல்லாரும் பொதுமக்கள் எல்லாருமே வந்து எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா வீட்டுக்கு மேல எல்லாரும் வீட மொத்தத்துக்கு சேதப்படுத்திடுச்சு. வீட்டுக்கு மேலோடி விழுந்து அத்தங்கிற விட இந்த ரோடெல்லாம் விழுந்து ரொம்ப இதை